ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களோட வளர்ச்சிக்கும் நீங்கள் எப்போதும் எல்லா விஷயத்திலும் வெற்றி அடைவதற்கும் தடையாக இருக்கிறது உங்களோட பேட் ஹேபிட் தான். உங்களோட பேட் ஹேபிட்டை எப்படி அவாய்ட் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்னு ஜப்பானியர்கள் ஃபாலோ பண்ண ஒரு 7 வழிமுறையை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோ உள்ள போகலாம். பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் எந்த ஒரு பெரிய சேஞ்சையும் உங்கள் மூளைக்கு கொடுத்தீங்கன்னா அது பயந்து போயிடும். அதாவது நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன்னு உங்கள் மூளைக்கு ஆர்டர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு கஷ்டமான விஷயமா எடுத்துக்கிட்டு இன்னும் அதிகமாக குடிக்க சொல்லும், உங்களை தூண்டும். ஸோ நீங்கள் ஒரு பேட் ஹேபிட் மேலே வெறுப்பு வச்சு அதை நீங்கள் தொடர்ந்து அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அது மேலே இருக்கும்போது அதுக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ அந்த பேட் ஹேபிட்ல இருந்து நாம் கொஞ்சம் தள்ளி இருந்தோம்னா அது தானாக மறைஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஓகே. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டாரு. அப்போ உடனே உங்களுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. இந்த கோபம் வந்துட்டு எனக்கு இனிமேல் என்கிட்ட பேசுகிறத ஸ்டாப் பண்ணிக்கூடா, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு கோபத்தில் நீ கிளம்புப்பா, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சி வச்சுட்டு, நீ இப்போ ஒரு ஸ்மோக் பண்ணால் தான் எனக்கு ஒரு கண்ட்ரோல் வரும்னு சொல்லுவீங்க. ஸோ இங்கே நீங்கள் வேற, உங்களுடைய அந்த எண்ணம் வேற. அதாவது இங்கே உங்களுக்கும் அந்த எண்ணத்திற்கும் ஒரு கேப் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? எப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சோ அப்போ இருந்து கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு ஒரு ப்ராப்ளம், நம்ம ஃப்ரெண்டு நமக்கு டென்ஷன் பண்ணிட்டான், ஸோ எனக்கு என் உள்ள ஏதோ ஒரு விஷயம் பற்றி தோணுது, ஸோ நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த கேப்பில் அந்த பேட் ஹேபிட் ஞாபகம் உங்களுக்கு இருக்காது, அது மறைஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. பாயிண்ட் நம்பர் 3, உங்கள் செல்ஃப் கண்ட்ரோலை அதிகப்படுத்திக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு பேட் ஹேபிட்டு இப்போ பண்ணணும்னு ஒரு தாட்டு வந்த உடனே ஒரு 3 to 5 மினிட்ஸ் அந்த தாட்டு பீக்கில் போயிடுமா. அப்போ நீங்கள் அதுக்கு ரியாக்டே பண்ணலைன்னா தானாக ஸ்பீடு குறைஞ்சி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த பீக் பீரியடை மட்டும் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர் அப்படின்றாங்க. நீங்கள் அந்த பீக் பீரியடில் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும்போது உங்கள் பிரெயினுக்கே தோணும் அவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோலும் டெவலப் ஆகும். பாயிண்ட் நம்பர் 4, கெய்சன் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நீங்கள் டெய்லி ஒரு 30 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணணுன்னு நினச்சா உங்கள் பிரெயின் கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லும். ஆனால் அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு புஷ்அப் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸே கொடுக்காது. ஸோ ஒரு ஹேபிட்டை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரூல் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு பேஜ் ஒரு நாளைக்கு படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக உங்களால் 5 பக்கம் கூட படிச்சிடலாம். ஸோ சின்னதாக அதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அடாப்ட் ஆகிடும். ஸோ எதை பண்ணாலும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆனால் டெய்லி பண்ணுங்க. அது பாயிண்ட் நம்பர் 5, இது இக்கிகாய் தத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு பேட் ஹேபிட்டை ரிமூவ் பண்ணால் அந்த இடம் எம்டியாக இருக்கும். உடனே அந்த எம்டி ஏரியா ஃபில்லப் பண்ண இன்னொரு பேட் ஹேபிட்டு வேகமாக உள்ளே வருமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமை இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட இக்கிகாய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹேபிட்டை அவர் மாற்றிட்டு ஹெல்ப் பண்ணாருன்னா போதைக்கு பதிலாக வாலண்டரி வேலையும் அவர் கிடச்சிடும். அதாவது ஒரு வாலண்டரியாகவும் மாறிடுவார். ஸோ நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கான ஐடென்டிட்டியே மாறிடும்ல, நீங்கள் சமூகத்திலேயே மதிக்கப்படுவீங்க தானே. ஸோ பாயிண்ட் நம்பர் 6, ஒரு டைம் ஏதாவது தவறு செஞ்சிட்டிங்கன்னா நான் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்காதீங்க. உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஏதாவது தப்பு பண்ண, பரவாயில்லடா ஃப்ரெண்டை விட்டுறா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதே மாதிரி செல்ஃப் கம்பேஷனோட உங்ககிட்ட நீங்களே பேசிக்கணும். பாயிண்ட் நம்பர் 7, நியூ ரொட்டீனை பில்டு பண்ணுங்கன்றாங்க. அதாவது ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்ணணும்னா அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணணும்னு நினைக்காம இந்த ஓல்டு ஹேபிட்டுக்கு நமக்கு எப்போதுமே தேவையப்படாத அளவுக்கு ஒரு நியூ ஹேபிட்டை, அதாவது ஒரு நியூ ரொட்டீனை ஸ்ட்ராங்காக நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண அந்த புது பாத்து நமக்கு ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக அதே ஒரு சாய்ஸ் மாதிரி ஆகிடும் அப்படின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே இந்த தகவல் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்.
மேலும் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வாழ்க்கை தத்துவத்தையும் வாழ்க்கை மேம்படுவதற்கான வழிகளையும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.